ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எபிசோடு. இந்த கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான எபிசோட்ஸ் எல்லாம் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட மறக்காதீங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் பேர் மூணு. ஒரு பர்சனல் கிளினிக்கு வந்திருக்கா. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு குழந்தை வேணும். அதுக்காக இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கு இல்லையா, டோனர்கள்லாம் அவங்க விந்தணுவை கொடுப்பாங்க இல்லையா, அந்த கிளினிக்கு வந்திருக்கா. டாக்டர் இன்னும் வரல. கிளினிக்கை சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு வாங்கியிருக்கிற கப்ஸு மேகசின்ஸு இதையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்க சமயத்தில் கதவை ஓப்பன் பண்ணிட்டு டாக்டர் உள்ள வராரு. ரெண்டு பேரும் பரஸ்பரம் அறிமுகமாயிக்கிறாங்க. அந்த டாக்டர் பேர் ஜோன்ஸு. சொல்லுங்க மிஸ் மூன், நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. டாக்டர் அது அப்படின்னு ஹீரோயின் தயங்குறா. இதோ பாருங்க மிஸ் மூன், இந்த கிளினிக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கொடுக்கறதுக்காக நாங்கள் நடத்திட்டு வரோம். நீங்கள் கண்டிப்பாக குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருப்பீங்க. அதனால் எந்த ஒளிமறைவும் வேண்டாம். உங்கள் ப்ரைவசியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எதாக இருந்தாலும் இங்கே ஓப்பனாக பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொன்ன ஹீரோயினும், டாக்டர் ஃப்ராங்காக சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி 24 கிளினிக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். உங்கள் கிளினிக்கு 25வது. நான் கடந்த 2 வருஷமாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரியான டோனர் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், ஒரு நிமிஷம் அப்படின்னு இடமறிச்ச டாக்டர், அதாவது நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக விரும்புகிறீங்க, அதுவும் முகம் தெரியாத வேற ஒருத்தரோட விந்தணுவை வச்சு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும். நான் சொல்கிறது சரிங்களா அப்படின்னு கேட்குறாரு. கரெக்டு தான் டாக்டர் அப்படிங்கிறா. அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எங்கள் கிளினிக்கோட வெப்சைட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுலேயே டோனர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். அதையெல்லாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் பார்த்துட்டேன் டாக்டர். நிறையா டோனர்ஸு ஓவர்லேப் ஆகுது அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையே அப்படிங்கிறாரு டாக்டரு. நான் என்ன சொல்ல வரேன்னா டாக்டர், இது வரைக்கும் 24 கிளினிக்கு நான் போயிருக்கேன். உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற டோனர்ஸ் பல பேர் அந்த கிளினிக்லையும் இருந்தாங்க. ஸோ குறிப்பிட்ட இந்த டோனர்ஸு எல்லா கிளினிக்லையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அதை சொல்ல வந்தேன் அப்படிங்கிறா. ஓ அப்படியா அப்படின்னு கேட்ட டாக்டர், இதோ இதில் நீங்கள் இன்னும் பார்த்துறாத பல டோனர்ஸ் இருக்காங்க, அதை எல்லாத்தையும் செக் பண்ணுங்க அப்படின்னு கையில் இருக்கிற ஒரு டேபை கொடுக்குறாரு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேண்டா விருப்பா அந்த டேபை வாங்குறா. எப்படி இருந்தாலும் ஏற்கனவே அதில் நிறையா டோனர்ஸை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் வாங்குறா. வாங்கி பார்த்தவ ஒவ்வொரு பேஜாக நகர்த்திட்டு வரா. சட்டுன்னு டேபை க்ளோஸ் பண்ணி, டாக்டர் சாரி டாக்டர், இதெல்லாம் பார்க்குற மூடில் நான் இல்லை, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க டாக்டர், இது வரைக்கும் நான் பார்த்த ப்ரொஃபைல் எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டோனரை கண்டுபிடிச்சி தர வேண்டியது தான் எங்கள் வேலை. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டோனர் வேணும்னு நினைக்கிறீங்க, அதை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, நல்லா படிச்சிருக்கணும் டாக்டர், ஜஸ்ட்டு பிஏஎம்எல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு பிஹெச்டி லெவலில் படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கிறவராக இருக்கணும், அதே சமயம் உடம்புல எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும், சொல்லப்போனால் ஃபேமிலி ஹெரிடிட்ரி நல்லா இருக்கணும். ஏன்னா அப்படி என்னோட டோனர் எல்லா விஷயத்துலையும் நல்லா இருந்தால் தானே என்னோட குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். எல்லாத்த விட டாக்டர் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு டோனரை தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி கிடைச்சதுன்னா அவரோட விந்தணு எடுத்து என் கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்தி நான் ப்ரெக்னென்ட் ஆக தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. டாக்டர், ஓ அப்படியா, அப்படின்னா சகலகாலா வல்லவனை கேட்குறீங்க அப்படின்னு சிரிச்ச டாக்டரு, நீங்கள் எதிர்பார்க்குறது ஒன்றும் தப்பில்லை மிஸ் மூன், ஏன்னா நீங்களும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி குழந்தையும் இருக்கணும் இல்லையா. நான் வேணா என்னோட சிஸ்டமில் இன்னொருக்கா செக் பண்ணுறேன், ஏதாவது ப்ரொஃபைல் விட்டு போயிருக்குமான்னு. அதில் நீங்கள் கேட்குற மாதிரி யாராவது இருந்தால் நம்ம ட்ரை பண்ணலாமே, ஏன்னா உங்களை மாதிரி ஒரு நல்ல கிளைண்ட்டை நான் மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு டாக்டர் சொல்லவும், எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை டாக்டர், உங்கள் கிட்ட இருக்கிற ப்ரொஃபைல் ஆல்ரெடி நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒருத்தரே தான் எல்லா கிளினிக்லேயும் டோனராக இருக்காரு. ஸோ நான் கேட்ட மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர் அப்படின்னு ரொம்ப சந்தேகத்தோட ஹீரோயின் கேட்க, ஷியோர் கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காம ஏன் போகுது, நீங்கள் கேட்குற ஸ்பெசிஃபிகேஷனில் யாராவது புது டோனர் வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போவும் சொல்கிறேன், உங்களை நான் லூஸ் பண்ண தயாராக இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லவும், இல்லை டாக்டர், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, ஆல்ரெடி நான் வருஷக்கணக்காக டோனருக்காக அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் கண்டிப்பாக சொல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு டாக்டரும் யோசிக்கிறாரு. அப்போ தான் ஹீரோயினும், இந்த கிளினிக்கு எத்தனை வருஷமாக செயல்பட்டு வருது டாக்டர் அப்படின்னு கேட்குறா. கிட்டத்தட்ட 25 வருஷமாக சர்வீஸில் இருக்காங்க. உங்களை போல் ஏகப்பட்ட பேருக்கு அவங்க எதிர்பார்த்த டோனர்ஸை எங்கள் கிளினிக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் கொஞ்சம் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன்
அப்படிங்கிறாரு. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க டாக்டர் அப்படின்னு அவள் கேட்குறா. நான் 10 வருஷமாக இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாரு. 10 வருஷம், வெரி லாங் டைம். அப்போ என்ன மாதிரி ஏகப்பட்ட பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க இல்லையா அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, ஆயிரக்கணக்கில் பார்த்துருக்கேன். எங்கள் கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு வர அந்த ப்ரொஃபைல் மேட்ச் ஆகிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். ஸோ நீங்கள் எங்களை தாராளமாக நம்பி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் யோசிக்கிறா. பை த வே டாக்டர், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு அவள் கேட்கவும், இல்லை அப்படின்னு சொன்ன டாக்டரு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் இல்லை டாக்டர், கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு இல்லை, ஆனால் நான் எதிர்பார்க்குற குழந்தை மட்டும் வேணும் அப்படிங்கிறா. நீங்கள் ஏன் டேட்டிங்கெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது? உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஆண்களை தினமும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அந்த மாதிரி ஆண்கள் கூட ஏன் நீங்கள் டேட்டிங் பண்ணி அவங்க மூலமாக ஃபிசிக்கலாக குழந்தை பெற்றுக்கக்கூடாது? இதை ஒரு டாக்டராக நான் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த கிளினிக்கோட பிஸ்னஸே உங்களை மாதிரி டோனஸை எதிர்பார்த்துட்டு வரவங்க கிட்ட இருந்தால் எங்களுக்கு கிடைக்குது. இருந்தாலும் ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்லவும், எனக்கு அதுக்கு லக் இல்லை டாக்டர். நானும் பல டேட்டிங் போய் பார்த்துட்டேன். வெளியே பார்த்தா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறவன் பெட்டில் ரொம்ப மோசமாக இருக்கான். ரொம்ப மோசமாக இருக்கிறவன் பெட்டில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான். பல பேர்த்துக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஒரு சிலர் அதை ஓப்பனாக சொல்லிடுறாங்க, பல பேர் அதை மறைச்சிட்றாங்க. அதனால தான் ரிஸ்க் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளினிக்கில் ஆல்ரெடி ப்ரூவன் ஆனவங்க இருந்தாங்கன்னா அந்த டோனர் மூலமாக குழந்தை பெற்றுக்கலான்னு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஃபேக்ட், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஃபேக்ட்டு. டேட்டிங் பண்ணும்போது அவங்கள பற்றி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டல்னால் பக்கா ரெக்கார்டு இருக்கும். என்ன பண்ணலாம்? திரும்பவும் சொல்கிறேன், உங்களை மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான கிளைண்ட்டை லூஸ் பண்ண விரும்பலை. அதனால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? கம்ப்ளீட்டாக இது ஆஃப் த ரெக்கார்டு. இந்த கிளினிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் என் வேலையும் கூட போகலாம் அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்கள் டாக்டர், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்து நான் சரியாக எடுத்துக்கிறேன்னா தப்பாக எடுத்துக்கிறேனான்னு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் ஒரு கொக்கி போட, சரி இப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஒருத்தர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கார், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறையா படிச்சிருக்காரு, எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை, அவரு உங்களுக்கு டோனராக வர விருப்பப்பட்டா அதை ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்க, அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் உங்கள் கிளினிக்கில் இருக்கா என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அந்த ப்ரொஃபைல் இங்கே எங்ககிட்ட இல்லை, ஆனால் ஏற்கனவே இருக்கிற ப்ரொஃபைலோட பேரை அடிச்சுட்டு அந்த டோனர் பேரை வேணால் எழுதலாம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இது இந்த கிளினிக்கு தெரியாமல் நான் உங்களுக்கு பண்ணக்கூடிய உதவி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யோசிச்சா நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னு தான் டாக்டர் படுது. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் உங்கள் கிளினிக்கில் சார்ஜ் பண்ணுற அதே ஃபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவீங்களா, இல்லை ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறா. எங்கே வந்து நிற்கிறா பாருங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக என்னால் டிஸ்கவுண்ட் வாங்கி தர முடியும். முதல்ல உங்களுக்கு சம்மதமா அப்படிங்கிறத யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஹீரோயின் தீவிரமாக யோசிக்கிறா. ஓகே டாக்டர், நீங்கள் சொல்கிற ஐடியா கரெக்டு தான். நான் எதிர்பார்த்த மாதிரி குழந்தையும் கிடைச்சிரும், ஃபீஸ்லேயும் எனக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பை த வே, அந்த டோனரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அந்த டோனருக்கு இதுக்காக தான் இப்போ உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஒரு நிமிஷம் ஹீரோயினே ஷாக் ஆகுறா. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஐ மீன் நீங்கள் தான் டோனரா அப்படின்னு கேட்குறா. எனக்கு வேறு வழி தெரியலைங்க மிஸ் மூன். நீங்கள் கேட்குற மாதிரியான எல்லா குவாலிஃபிகேஷனும் எங்கிட்ட இருக்குது. ஆனால் எங்கள் கிளினிக்கில் எந்த ப்ரொஃபைலும் நீங்கள் கேட்குற இது கூட மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ உங்களை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எத்திக்ஸை மீறி நானே டோனர் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பட் இது கம்ப்ளீட்லி ஆஃப் த ரெக்கார்டு. கிளினிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ப்ரொஃபைல் இருக்கிற யாரோவோட பேரில் என்னோட விந்தணுவை மாற்றி வச்சிருவேன். ஸோ நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம். நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கரெக்டு டாக்டர், நான் எதிர்பார்த்த எல்லா குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருக்குது. நல்லா படிச்சிருக்கீங்க, ஹெல்த்தியாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, ரொம்ப முக்கியமாக ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன டாக்டர் வேணும்? நம்ம ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அடுத்த 2 மணி நேரத்துக்கும் எந்த பேஷண்ட்டும் கிடையாது, நான் ஃப்ரீ தான். ஸோ ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு டாக்டர் கேட்க, ஹீரோயினும் யோசிக்கிறா. இப்போ உங்கள் ஸ்பேம் எடுத்து இன்னொருத்தரோட பேரில் இருக்கிற ஸ்பேமை மாற்றி வச்சு அதை எனக்குள்ளே செலுத்தி நான் ப்ரெக்னென்ட் ஆகி உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செலவுக்கு மேலே செலவு பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு டாக்டரோட டேபிள் மேலே வந்து உட்கார்றா. என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு டாக்டரு ஒன்றும் புரியாமல் கேட்க, அதான் சொல்கிறனே டாக்டர், எதுக்காக தலையை சுற்றி மூக்க தொடணும்? இன்னும் 2 மணி நேரத்துக்கு பேஷண்ட் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போது இந்த கன்சல்டேஷன் ரூமில் நானும் நீங்களும் தான் இருக்கோம். இன்னும் உங்களுக்கு புரியலையா டாக்டர் அப்படின்னு கேட்குறா.
ஏன் புரியாம? எனக்கு புரிஞ்சுதும்மா. எதுக்கு தபால்ல படிச்சுட்டு டைரக்ட்டா கோர்ஸ்குள்ள போயிரலாங்கிறீங்க? எனக்கு புரியுது. ஆனா இந்த கிளினிக்குன்னு வந்தா ஒரு ப்ரொசீஜர் இருக்கே அப்படின்னு அவரு சொல்லவும், அவரு டேபிள்ல ஏறி உட்கார்ந்தவ அவருக்கு முன்னாடி நல்லா குனிறா. நல்லா பார்த்து சொல்லுங்க டாக்டர். பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த கிளினிக்கோட ப்ரொசீஜர் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா அவர பார்க்க, அவரும் அத பார்த்து அப்படியே வாயடைச்சு போயிடுறாரு. முக்கியம்தான். ஆனா இப்ப முக்கியம் இல்ல. வாங்க டைரக்ட்டா ஷூட் பண்ணலாம். அப்படின்னு அவர் சொல்லவும் சட்டுன்னு குனிஞ்ச ஹீரோயின் அவர் கழுத்து டைய பிடிச்சி இழுத்து அவர் முகத்தை பக்கத்தில் கொண்டு வரா. ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு அவ கேட்கவும் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வித்தியாசமான எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.